ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கவுனி அரிசி வச்சு ஒரு அல்வா பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கவுனி அரிசியை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, குருணையெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை கருப்பட்டி போட்டுக்கலாம். எனக்கு நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். எனக்கு ஒயிட் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட இது இல்லை, நாட்டு சர்க்கரை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஏலக்காய், முந்திரி பருப்பு, நெய், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிளியராக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொருளை அப்படியே ஒரு வானொலிக்கு மாற்றிடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, இதை அப்படியே மாற்றி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது எதுக்கு ஒரு ஸ்டிக் ஆகிடும்னா, இதில் க்ளூட்டன் அதிகம், அப்படியே ரப்பரியாக இழுத்து வரும். அதனால் இதை கொஞ்சம் கைவிடாமல் கலரணும். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பதம் வந்தவுடனே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே முந்திரி, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து முதல்ல கொஞ்சமாக 2 ஸ்பூனாக, உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 20-30 கிராம்லேருந்து ஒரு 50 கிராம் நெய்க்குள்ளே தேவைப்படும். அதை கூட போட்டு கிண்டும் போது அந்த நெய் எல்லாமே வெளியே வந்துடும் அழகாக. இப்போ இது ரெடி ஆகிட்ட உடனே ஒரு தட்டுலேயோ இல்லை ஒரு சின்ன பவுல்லையோ நெய் தடவிட்டு இதை அப்படியே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருந்தது. ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன், ஆனால் நல்ல சக்ஸஸ் தான். நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.